ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டென்டோகிராம் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது வந்து ஹையரார்ச்சிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி டென்டோகிராம் எப்படி வந்து ட்ரா பண்ணுறது கிளஸ்டரிங் வச்சு அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஆர்க் கோடிங்க்குள்ள வந்துடுங்க. ஸோ இதில் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன்னா ஓப்பன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ஸ்கிரிப்ட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஹையரார்ச்சிக்கல் நேம் வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்புறம் ஒரு 3 மெத்தட் இருக்குது. சிங்கிள், கம்ப்ளீட், ஆவரேஜ்னு சொல்லிட்டு. சிங்கிள்னா மினிமமாக இருக்க எடுக்கும், ஆவரேஜ்னா ஆவரேஜாக இருக்க எடுக்கும், கம்ப்ளீட்னா மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும். ஸோ இது வந்து டென்டோகிராம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. ஸோ ஹையரார்ச்சிக்கல்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து பேரண்டாக இருப்பாங்க, மித்தெல்லாம் வந்து சைல்டாக இருக்கும். ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் இந்த கிராஃப் வந்து போட போகிறோம். ஸோ இதுவுமே வந்து கிராஃபில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டென்டோகிராம் வந்து நம்ம பண்ண போகிறோம் அக்ளோமெரேட்டிவ் ஹையரார்ச்சிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இன்புட் வந்து வாங்குகிறோம். ஸோ இன்புட்டில் என்டர் த நம்பர் ஆஃப் இன்புட்ஸ், எத்தனை இன்புட்ஸ் வாங்குறோமோ அதை வச்சு அதை பிரிக்கும். ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஒரு 10 நம்பர் கொடுக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி மினிமைஸ் பண்ணி அது ஒரு சார்ட் மாதிரி கொடுக்கும், அதாவது கிராஃப் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு வெக்டரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸுங்கிற வேரியபிளில் ஒரு இன்புட் வந்து நான் வெக்டர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபார் லூப்பில் வந்து இந்த வெக்டரை வந்து நம்ம இது பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து அக்ளோமெரேட்டிவ் அதாவது வந்து டென்டோகிராமை வந்து ட்ரா பண்ண போகிறோம். டென்டோகிராமை ட்ரா பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கீவேர்டு தான் ஹச் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். எப்பயுமே நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும். அதை ஹச்னு வச்சுக்கிறேன். இந்த ஹச் வந்து எப்பயுமே வந்து இந்த கிளஸ்டரிங்கில் டென்டோகிராம் பொறுத்த வரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணோம். ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை வச்சு தான் இது வந்து ஓவராலாக வந்து ப்ராசஸ் பண்ணி கிராஃப் வந்து கொடுக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கொடுக்குற அந்த வெக்டரை வச்சு தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணதை வச்சு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் வந்து சிங்கிள்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா சிங்கிள்ங்கிறது நீங்கள் வந்து மினிமமாக இருக்கிற டேட்டா வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் மெத்தடில் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து நீங்கள் சிங்கிள்னு கொடுக்கணும். ஸோ எனக்கு பிளாட் பொறுத்த வரைக்கும் இந்த ஹெச்சை பிளாட் பண்ணால் போதும். ஸோ அதாவது பிளாட்டுங்கிறது நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அவுட்புட் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஸோ இப்போ எத்தனை இன்புட்ஸ்னு கேட்குது. ஸோ நான் இப்போதைக்கு ஒரு 4 இன்புட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களாக ஒரு நம்பர் கொடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அது பிரிச்சுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு டென்டோகிராம் பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலாக இது. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும். இதான் ஹையரார்ச்சிக்கல் மெத்தடை பிரித்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டென்டோகிராம் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சால்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.